ஒரே விஷயம் திரும்ப திரும்ப அரசியல்ல ஏன் பேசப்பட்டுட்டே வருது? அப்ப அங்க ஏதோ இருக்குல்ல, அப்படிங்கிற மாரி தான் இந்த விஷயமும் இருக்கு. 2026 தேர்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தாவேகாவா, திமுகவா அப்படிங்கிற அளவுக்கு நெறைய நெருக்கடிகள் வந்துருச்சு. புதிய கட்சி உள்ள வந்துருச்சு. இதுவரைக்கும் இவங்க நின்னதே கிடையாது அப்படிங்கிறத தாண்டி, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்னால இந்த டிவிகே அப்படிங்கிறது பயங்கரமா வெளிப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. 2026 தேர்தல்லாம் விடுங்க. 2031ல கண்டிப்பா முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு நான் ஆணித்தனமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கினி அப்படிங்கிற ஜோதிடர் சொல்லியிருக்காரு. இவருடைய கணிப்புகள் இப்ப சமூக வலைத்தளங்கள தீயா பரவிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். 2026 தேர்தலை விடுங்க அப்படின்னும் பொழுது 2031க்கு மட்டும் ஏன் இவ்வளவு கவனம் ஈர்த்திருக்கு அப்படின்னா, வடகிழக்கு மாவட்டத்துல ஒரு முக்கியமான விஷயத்த மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அப்படியே நடந்திருந்தது. அதுவும் தேர்தல்ல மாறும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அது நடக்கும்பொழுது கண்டிப்பா இந்த தேர்தலுடைய கணிப்புகளும் பலிக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் இவரு சொன்ன விஷயங்கள நெறைய பேருக்கு சொல்லி, கண்டிப்பா பாருங்க விஜய் தான் வருவாங்க அப்படிங்கிற மாரி நெறைய சர்ச்சைகள கிளப்பிட்டு வராங்க. ஆனா இது அரசியல் ரீதியா உண்மையான்னு பார்த்தா கிடையாது. ஆன்மீக ரீதியா இவர் இந்த விஷயத்த முன் வச்சிருக்காரு. பொதுவாவே அரசியல்ல ஜோதிட கணிப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு முக்கியம் இல்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.